பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் கர்த்தர் நாமத்துக்கு ஊழியர்களாகிய உங்களுக்கு நான் நன்றி வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம இதே மாதிரி ஒரு கூடுகையை நம்ம சேலத்தில் உள்ள பாஸ்டர் ஜெஸ்லியை திருச்சியில் நம்ம எல்லாரும் கூடி ஜெபித்தோம். இதனால் அருமையான தேவதாசையோட விருப்பத்துக்கு ஏற்றாறு போலவும் அருமையான அந்த ஜனவரி மாதம் நடத்த வேண்டும் என்று அவங்க தீர்மானித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இதற்காக ஜெபித்து வந்தாங்க. கர்த்தர் நாளில் அவன் நாளை குறித்து நாம் மீண்டுமாக இதில் ஒன்று கொடுமுறையாக கர்த்தர் கிருபைட்டு வந்தார். ஒரு சில வர முடியாது சொன்னார். கர்த்தர் நம்மளை இந்நாளில் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக நாம் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் விசேஷமாக பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்தலத்தில் இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நிறைவு ஆயிடுச்சு. ஏன்னாக்கா போன ஆண்டு இதே ஜனவரி மாதம் தான் நம்ம பாஸ்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் என்னை இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அப்போ என்னன்னாக்கா எனக்கு நான் ரொம்ப மன உடைச்சல் என்ன மனசுலனாக்கா நான் ஒரு செட்டு போட்டு இது மாதிரி ஒரு செட்டு போட்டு கட்டினே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஜேபிக்கார் என்ன பண்ணுறான்னாக்கா போட்டோ எடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்பிச்சு விட்டான். கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்பிச்சு பொறுப்புகளை கட்டுறாங்க சர்ச்சை தவறான விஷயம். அவன் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சதுனால அந்த சர்ச்சை கட்டுற வேலை தடைப்பட்டு போச்சு. அங்கே இருக்கிற அந்த விவோ பல்லாரிலாம் பார்த்துட்டு இது புறம்போக்கு இடமாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் இது புறம்போக்கு இடம் இல்லைங்க, இது பட்டா இடம் தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கார அந்த இடத்த கொடுத்துக்கு பயந்தாங்க, அவங்க கொடுக்கல. அந்த அடுவே ஸ்டாப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் தேவசாயி அந்த விஷயத்தை சொன்னேன். சரிங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வேறு இடம் தான் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நடத்துங்க அப்படி சொன்னால் சரி. ஒரு ஸ்தலம் ஒன்றுக்கு இது ஒரு செல்லு மூலியமா ஜபம் நடத்துகிறாங்க, நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டால் கலந்துருங்க என்ன. அப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் கால். இப்போ அப்போ அதான் கான்ஃபரன்ஸ் கால் அதான் அப்போ நடத்தின்னு இருந்தோம். அப்போ ஐயா சொன்ன ஜபகரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல பார்த்துட்டு நான் இந்த ஸ்தலம் எப்படின்னாக்கா ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க, ஒருத்தர் ஆராதனை பண்ணுவாங்க, ஒருத்தர் சாட்சி சொல்ல வைப்பாங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க. கடைசியாக 2 குறிப்பு ஒரு 3 குறிப்பு ஜபம் தான் அதில் அப்படியே போயிடும். அவ்வளோதான், வேறு மின்னியம் இருக்காது. ஆனால் இதில் நான் பார்த்த வெளியே அந்த ஐயாவுடைய அந்த ஆரம்ப ஜபத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்துக்கிட்ட பார்த்தினாக்கா ஒரு 15 குறிப்புகள் என்ன பண்ணோம்னாக்கா அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த குறிப்புகள். அவர் கொடுத்த குறிப்புகள் அந்த 15 குறிப்பெல்லாம் கொடுப்பாரு. அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஜாம் பண்ணுவாங்க. ரொம்ப எனக்கு இந்த பரவாயில்ல. அப்போ எனக்கு ஒரு சில நன்மைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் இந்த ஸ்தலத்தை குறித்து அறிஞ்சினா இதில் நம்ம தொடர்ந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு கலந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால் ஆக்குனாங்க. வாட்ஸ்அப் காலில் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகள் போய் கொண்டிருக்குது. ரொம்ப அருமையான ஐயா சொல்கிற ஜபுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஜபு குறிப்பு. அதுக்கப்புறம் ஐயா வேறு ஏதாவது நாளில் வைக்கலாமா என்கிட்ட சில ஆலோசனை பண்ணார். அப்படி ஆலோசனை பண்ணும்போது தான் ஐயா சனிக்கிழமை வச்சா நல்லாயிருக்கும், சனிக்கிழமை வச்சுருந்தாக்கா நாளைக்கு ஆராதனைக்காக அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சொல்லும்போது ஐயா என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை 1 மணி நேரத்தை 1/2 hour, அதாவது 9 to 9:30 1/2 மணி நேரம் அந்த ஜபத்தை வச்சார். ரொம்ப அருமையாக போயிடுக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நான் போன ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஆராதனை பண்ணுவேன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இங்கே நடத்தின்னு இருப்பேன், இது எப்போ திடீர்னு நம்மளை காலி பண்ண சொல்ல முடியாதுன்ற சூழ்நிலை அப்படி தான் போய்கொண்டுச்சு. ஒரு இடத்துல 2 மாதம் நடத்துவேன், ஒரு இடத்துல 3 மாதம் நடத்துவேன். ஐயா காலி பண்ணுறேன்னுவாங்க, ஒன்றையும் பண்ண முடியாத இடத்த தேடுவேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டை பார்த்தினாக்கா ஒரு வாடகை இடமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. அங்கே ஜனங்கள்லாம் ஆத்து மக்கள்லாம் வர்றாங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபா மாதம் வாடகை கட்டுறேன். போன மாதம் நவம்பர் தான் அங்கே வீடு அந்த இடத்த வாடகை கட்டேன். இந்த மாதம் அந்த நவம்பர் மாதம் வாடகை டிசம்பரில் கட்டேன். இப்போ டிசம்பர் மாதம் வாடகை ஜனவரியில் கட்டணும். அதை கட்ட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் எப்படியாலும் அடுத்த மாதத்தில் பார்த்தா 2 வாடகை சேர்த்து கட்ட நிலைமையாக இருக்குது. அப்போது இந்த ஸ்தலம் ஐயா சொல்லுவார், ஊழியக்காரருடைய தேவைகளுக்காக விசேஷமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச்சை வாடகைக்காக ரொம்ப ஜாமன்னு சொல்லுவார். அதான் ரொம்ப அருமையான ஜபங்கள். அதே மாதிரி ஊழியக்காரருடைய சுகத்துக்காக ஜாமன்னு சொல்லுவார். அந்த போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு ஜாமனர். சபை வளர்ச்சிக்காக நல்ல ஜாமனர். அப்புறம் சபைக்கு சொந்த இடம் இருக்கணும்,
அவங்க சொந்த வீட்டில் இருக்கணும், ஊழியக்காரங்க வந்து வாடகை கொடுத்துன்னு சர்ச்சு வாடகை கொடுத்துன்னு கஷ்டப்படக்கூடாது என்றது ஐயா அந்த சொல்கிற குறிப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஜப குறிப்பு. அடுத்த வருஷம் சொந்த இடத்துல அவங்க ஆராதனை பண்ணணும், சொந்த வீட்டில் குடியிருக்கணும், இப்படிலாம் சொல்லி நல்ல ஒரு ஜபங்கள். இடையில பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பாட்டு இருக்காது, எந்த ஒரு கதை எதுவும் இருக்காது. இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். நானும் சில இதில் கலந்து கொண்டிருக்கேன். அங்கே பாட்டு, வர்ஷிப்பு, சாட்சி சொல்ல வைப்பாங்க, செய்தி கொடுப்பாங்க. குறிப்பு பார்த்தீங்கன்னா 2 குறிப்பு 3 குறிப்பிட முடிச்சிருவாங்க அவ்வளோதான். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து எல்லாத்துக்காக விசுவாசிங்க பலப்படணும், எல்லாத்துக்காக என்ன பண்ணுறாங்க அந்த குறிப்பை சொல்கிறாங்க. இதை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும்னு சொன்னாக்கா இப்போ இதை திங்கள், புதன், வெள்ளி அப்படின்ற சனின்றத இப்போ செவ்வாய், இடையில வேகன், ஆமாம், இந்த நாட்களில் நடத்தினா அதான் கொஞ்சம் விரிவுபடுத்துவதாக இருக்கும். மற்றபடி வேற விரிவுபடுத்தினா ஐயாவிடத்தில் ஆண்டர் வந்து ஆவியானவர் பேசி வேற யாருன்னா விரிவுபடுத்தினாக்கா ஐயா மொழி தான் ஆண்டர் பேசணும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மீண்டுமாக இந்த வேடந்தாங்கல் பகுதியில் இந்த பொம்மையப்பட்டு கிராமத்தில் பாஸ்டர் தேவதாஸ் ஐயாவுடைய திருச்சபை ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு மகிமையான இடமா இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கூடி ஜெபிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜபத்தினால நிச்சயமாக அவருடைய திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த ஸ்தலத்தில் இணைஞ்சு ஜபிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தேவதாஸ் சொன்னார், இது மாதிரி ஜவஹர் செல்லையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதை நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ ஆரம்பத்தில் நான் அந்த ஐயாவுடைய ஜபக்கு அந்த அவருடைய குரலை கேட்கும்போது என்னை விட ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன். உண்மையாக தான் நினைக்கும் போது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, ஏங்க இவர் குரல் அப்படியே பயங்கரமாக கணீர் நிற்குதுங்க, நல்ல ஒரு ஜபிக்கிற மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப்லாம் பேசினாங்க. ஆனால் எனக்கு அப்போ என்ன வயசுனா எனக்கு ஒரு 48 49 நெருக்கம் அப்படி தான் இருக்கான். என்னோட ஒரு 5 வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் கம்மியாக இருப்பார் பொழுது, நல்லா குரல். ஆனால் ஐயா அந்த அந்த வாட்ஸ்அப்பில் அந்த போட்டான்போது அந்த கொஞ்சம் அந்த வயசு தோட்டத்தும் போது இவருடைய குரலாட்டு ஒரு கம்பீரமான ஒரு குரலா இவருக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒரு ஜபக்குறிப்பு. கிட்டத்தட்ட இவருடைய ஜபக்குறிப்பெலாம் எடுத்து போய் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கள் திருச்சபையை நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஜபக்குறிப்பை சொல்லி ஜெபிச்சிருக்கிற சில ஊழியக்கார குடிகளை கூட என்ன பண்ணியிருக்கேன், இதே மாதிரி ஐயா சொல்கிற ஜபக்குறிப்பெலாம் சொல்லி ஜெபிச்சிருக்கேன். எல்லாம் ஆச்சரியமாக அதை குறித்து கேட்டுருக்குறாங்க. நல்லா அருமையான ஜபக்குறிப்பெல்லாம் கொடுத்தீங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வைராக்கியமான ஒரு மனுஷன். எல்லா விஷயம்லாம் பார்க்கும்போது அந்த நேரம் காலம் தவறாமல் கரெக்டாக 8:30 மணிக்குனாக்கா கரெக்டாக 8:20க்குலாம் 8:26க்குலாம் அந்த காலிங் வந்துடும், வாட்ஸ்அப் காலிங் வந்துடும். சில நேரங்களில் நான் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இல்லாத போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இன்றைக்கி ஐயோ அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படும். புதன்கிழமை ஐயா அவர் ஜாம் பண்ணும்போது கூட நான் மதுரான்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தேன். மதுரான் தாங்க மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு நிறைய ஜனங்க போதுங்க, வண்டிங்க போதுங்க, அங்கே தான் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா சில ஜப்பக்கெல்லாம் வந்தார், அங்கே நின்று ஜாம் பண்ண என்ன சொல்ல என்ன ஆன்னு பார்த்தாங்க. நான் அதுக்கான ஏன்னா ஐயா ஒன்று நான் பயந்தாக்கா ஐயா இந்த பிஜேபி காரனை பற்றி மட்டும் குறிப்பு கொடுக்காத போதும், ஏன்னா அது பப்ளிக் இடம் இது, அங்கே நாம் ஜெபிக்க முடியாது அப்படின்ட்டு அது நினச்ச மனசில் இருந்துச்சு. ஆனால் அந்த குறிப்பு எனக்கு கொடுக்கல, வேற ஒரு சில குறிப்பெல்லாம் வந்து அந்த குறிப்பு அந்த மத்தியில் அந்த போக்குவரத்து பப்ளிக்காக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஜாம் பண்ணும்படியாக ஒரு வாஞ்சி இருந்தது. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்து எங்கள் ஏரியா, அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் பஸ், ஏன்னா பஸ்ஸில் சத்தில் சரியாக கேட்காதுன்றதுனால. ஆகவே ரொம்ப ஒரு ஜபம், இந்த ஜபம் வந்து தொடர்ந்து நடைபெறணும். இன்னும் அநேகர் வந்து நிறைய பேர் இன்னும் கலந்து கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது அந்த வாட்ஸ்அப் பத்தமானான்னு தெரியல, அதான் ஒன்று. ரொம்ப நன்றிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.